இல்லை ஷூட்டிங்லாம் ஒன்று போட்டுறாதப்பா. ஐயோ பெரியப்பா என்ன பண்ணுறீங்க? அப்படியே துணி துவைக்கிறேன்ப்பா. ஆ நீங்கள் தான் துணி தான் துவைப்பீங்களா? நீ கொஞ்சம் டைம் சும்மா தானே இருக்கு, சும்மா இப்போ அப்படியே நம்மள என்ன பண்ணணும், கொஞ்சம் உதவி செய்வோம். சரி பெரியப்பா சரி. துவைக்கலாம். அழுக்கெல்லாம் போதா பெரியப்பா? அழுக்கு போகுதுப்பா. எப்படின்னா இப்போ வந்து அழுக்கு போதான்னு கேட்குறேன். இப்போ நம்ம டெய்லி இந்த ட்ரெஸ்ஸை நம்ம உடுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், துவைச்சி தான் போடுறோம். அழுக்கு என்ன ஒட்டிக்குது. அப்போ அந்த சோப்பை பயன்படுத்துகிறோம். நம்ம வீட்லேயும் அப்படி தான், நம்ம நாட்டிலையும் அப்படி தான், எல்லாரும் அப்படி தான் விரும்புவாங்க. நம்ம எப்படி சுத்தமாக துணி துவைச்சி போட்டுக்கணும் விரும்புகிறோமோ அப்போ சமுதாயத்தில் ஒரு மதிப்பு கிடைக்கும். சுத்தமாக இருக்கணும் இல்லையா? சர்ச்சில் அதனால தான் என்ன பண்ணுறாரு பாஸ்டர், இந்த சோப்பை பயன்படுத்தாமல் பரலோக சோப்பை பயன்படுத்துகிறார். ஆண்டோடைய வார்த்தை ஞாத்தியம்மா என்ன பண்ணுறாங்க, சோப்பை பயன்படுத்தி சுத்தமாக அழுக்க எடுத்து அனுப்புறாரு. மறுபடியும் சாக்கடையில் ஊற்றி பரண்டு ஏஞ்சி வராங்க. மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் என்ன பண்ணுறாங்க, பரலோகத்திலேருந்து சோப்பை வாங்கி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பாஸ்டர் போகிறார். இப்போ சமுதாயத்தில் எப்படி சுத்தம் பண்ணணும்னா, ஒரு நாட்டை காக்கணும், ஒரு முதலமைச்சர் அவங்க என்ன பண்ணுவாங்க, நாடு சுத்தமாக இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு. இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த சோப்பை நம்ம பயன்படுத்த ட்ரெஸ் சுத்தமாக்குற மாதிரி, தேசத்தை சுத்தமாக்குற மாதிரி, தெருவை சுத்தமாக்குற மாதிரி, வீட்டை சுத்தமாக்குற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கணும். வசனம் தான் சொல்லுது, தீமோத்தேயுல வசனம் சொல்லுதுல்ல, இந்த மாதிரி துவைச்சு இந்த மாதிரி கும்மி அழுக்க எடுத்துட்டா நம்ம நாடும் நல்லா இருக்கும், தேசமும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்கும், மதிப்பும் மரியாதை நமக்கும் உண்டாகும் இல்லையா? அதனால எப்போதும் நம்ம எப்படி சுத்தமா இருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இறைவன்கிட்ட வேண்டும் போது ஜெபிக்கும் பொழுது என்ன பண்ணோம், நரேந்திர மோடி ஐயாக்காவை ஜெபம் பண்ணணும், அமித்ஷா ஐயாக்காவை ஜெபம் பண்ணணும், திரௌபதி முர்மு ஐயாக்காவை ஜெபம் பண்ணணும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி கட்சியில் உள்ளவங்க, ஆர்எஸ்எஸ்ல உள்ளவங்க, ரெட்டலை கட்சியில் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்காக, இந்த கட்சியில் உள்ளவங்க, நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்காக, உதயநிதி ஐயாவுக்காக, இப்படி ஒரு பொறுப்பில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற கலெக்டர்களுக்காக, எம்பிகளுக்காக, எம்எல்ஏக்களுக்காக எல்லாருக்காக ஜெபிக்கணும். அது இது போல துணிக்கு நம்ம சோப்பு போட்டு அழுக்கு எடுக்கிற மாதிரி. இப்போ தேவ பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ணணும், அதிகாரம் உள்ள யாவரும் கர்த்தரால் உண்டாகிருக்கிறாங்க இல்லையா? அப்போ நம்மள இதெல்லாம் என்ன பண்ணணும். இப்போ இந்த சட்டைக்கு சோப்பு போட்டு துவைக்கிறது போல நம்ம ஒவ்வொருத்தரும் தேசத்தை சுத்தமாக்கும்படியாக இறைவன்கிட்ட பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், சோப்பை பெற்று. என்ன சோப்பு அது? தாவீது ஐயா சொல்றாருல, என் தாய் வயிற்று நான் பாவத்தில கற்பம் தெரியுது, ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்போது நான் சுத்தமாவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது போல என்ன பண்ணும், நம்ம வீட்டை மாத்திரமில்ல எல்லாரும் சுத்தம் பண்ணணும். இப்போ நம்ம துவைச்சி ஏன் வாரம் துவைச்சி போடுறோம், அதுக்கெல்லாம் என்ன நீ ஒரு கேள்வி தான் கேட்டேன். இல்லை ஷூட்டிங்லாம் ஒன்று போட்டுறாதப்பா.